ஒரு நிமிஷம் கேளுங்க. அழகான ஒரு குறும்படம் பார்த்தேன். அதுல நல்ல கருத்து இருந்தது. உங்கள்ட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIVES. ஒரு விவசாயி இருக்காரு கிராமத்துல. சுத்தி இருக்கிறவங்கலாம் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ இவர் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அவர் வாழ்வுக்கு வச்சிருந்தாரு. என்ன சந்தோஷம், அதாவது அறுவடை நிறைய ஆகி அவருக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சாலும் அவர் அதிகமாக சந்தோஷப்பட மாட்டார். அதே மாதிரி மழை இல்லாமல் தானியங்கள் இல்லாமல் ஒரு சில வருஷங்கள் இருந்தாலும் வருத்தப்பட மாட்டார். எல்லாத்துக்குமே இதுவும் கடந்து போகும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, வாழ்க்கைங்கிறது வாழணும், துன்பம் இன்பம்ங்கிறது மாறி மாறி வரதான் செய்யும், துவண்டு விடக்கூடாது, இப்படிங்கிற ஒரு மனோபாவம் உள்ளவர். அவங்க வீட்டில் ஒரு நாய் அவங்க வீட்டை பார்த்துக்க, அழகான மனைவி, அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 45 வயசு, அவங்களுக்கு ஒரு 18 வயசுல ஒரு பையன். இதை தவிர ஒரு சின்னதாக வயல், அந்த வயலில் இவர் உழுதுதான் நல்லா அவரோட விளைச்சலுக்கு அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இருக்கும். ஒரு 2 பசுமாடு அவருக்கு, அந்த பசுமாடு இவங்களுக்கு மட்டும் பால் கொடுக்குற அளவுக்கு ஒரு பால் கறக்கும். அதை தவிர ஒரு இவங்களுக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது அவர் வளர்க்குற அந்த குதிரை. சின்ன வயசுல அங்கே வந்த குதிரை அது. அதை ரொம்ப பாசமாக வளர்த்து இப்போ பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறனோட இருக்கிற ஒரு குதிரையாக அது இருக்கு. இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வியாபாரி அங்கே வந்துட்டு இந்த குதிரையை விலைக்கு கேட்குறாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறோன்னு டபுள் மடங்கு அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அப்பவும் அவர் தரமாட்டாங்க, இது எங்கள் வீட்டோட உள்ள ஒரு வீட்டு மனுஷன் மாதிரி அப்படின்னு அவர் மறுத்துறாரு. கிராமத்தில் எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க. அந்த பையன் கேட்குறான், ஏன்ப்பா கொடுக்கலன்னு. இல்லைப்பா அது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரின்னு. சரின்னு அந்த பையன் விட்டுறான். ஒரு நாள் அந்த குதிரையை காணும். என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இவன் அழ ஆரம்பிக்கிறான். அப்பா சொல்கிறாரு, அழாத, இதுவும் ஒரு காரணமாக தான் நடக்குதுன்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு அந்த குதிரை ஒரு 5 குதிரையை ஃபாரஸ்ட்லேருந்து காட்டிலேருந்து கொண்டு வந்தது. 5 குதிரையை இவங்களோட வந்தோன்னே ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பாரு எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்ட்டு. காணா போனப்போ சொன்ன அதே ஊர் இவருக்கு 5 குதிரை வந்தோடனே பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதில் இந்த பையன் ஒரு முரட்டு குதிரை மேலே ஏறி அதை சவாரிக்கு ட்ரை பண்ணுறப்போ கீழே விழுந்து கால் முறிஞ்சிருது. அப்பையும் சொல்கிறாரு, இதுவுமே காரணமாக நடக்குதுன்ட்டு. அந்த நேரம் ஊருக்குள்ள போர் வரப்போகுது, அடுத்த ராஜாக்கள் வராங்கன்ட்டு எல்லா இளைஞர்களும் வரணுன்றப்ப இந்த பையன் வீட்டிலேயே இருக்கான். ஸோ அந்த போன 23 பேரில் 9 பேர் தான் உயிரோட வந்தாங்க. இந்த பையன் அவங்க அப்பாவோடய இருந்து கூடயே இருந்ததுனால இவன் வாருக்கும் போகலை, ஆனால் நல்ல காலும் சரியாயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடக்குதுங்கிறது அந்த பையன் உணர்ந்துக்கிட்டான். இதுதாங்க நமக்குமே. வாழ்க்கையை பார்த்து துவண்டுறாதீங்க, எல்லாமே ஒரு அனுபவம் தான். வாழ்க்கை நல்லா அமையும். இறைவனை நம்புங்க, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.